ஆசீர்வதிக்கும் தேவன் நம்மை ஆசீர்வதிப்பாரே. துதி ஸ்தோத்திரம் இயேசுநாதா, துதி உமக்கே என்றுமே. இன்று ஒரு வசனம். உன் வலது கண் உனக்கு இடறல் உண்டாக்கினால் அதை பிடுங்கி எறிந்து போடு. உன் சரீரம் முழுவதும் நரகத்தில் தள்ளப்படுவதை பார்க்கிலும் உன் அவயவங்களில் ஒன்று கெட்டுப்போவது உனக்கு நலமாயிருக்கும். மத்தேயு 5:29. அன்புக்குரியவர்களே, இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம். யாருக்கெல்லாம் வலது கண் அல்லது இடது கண் இடறல் உண்டாக்குகிறதோ அதையெல்லாம் பிடுங்கி போட வேண்டும் என்று ஆண்டவர் இயேசு சொல்லுகிறாரா? நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். எது உங்களை தேவனோடு இசைந்து வாழ்வதற்கு தடையா இருக்கிறதோ அதை உங்களுக்கு அடங்குகிறதா இருக்க வேண்டும். இல்லாவிட்டால் அதை இழந்தாலும் பரவாயில்லை. நான் தேவனோடு இசைந்திருக்க வேண்டும் என்ற உறுதி வேண்டும் என்கிறார் நமது ஆண்டவர். நமது சரீரமும் நமது அவயவங்களும் நீங்கள் கர்த்தரை பின்பற்றி வாழ்வதற்கு தடையா இல்லாமல் காத்துக்கொள்ள வேண்டும். சரீரத்துக்கு கண்கள் தான் வாசல். தேவையில்லாத காரியங்களை பார்க்காதபடிக்கு நீங்கள் கண்களை பார்த்துக் கொள்ள வேண்டும். நீங்கள் எதை பார்க்கிறீர்கள் என்பதை ஜாக்கிரதையாக முடிவு பண்ணுங்கள். வேடிக்கைக்காக, பொழுதுபோக்கிற்காக தானே டிவியை பார்க்கிறேன் என நீங்கள் நினைத்து பார்க்கலாம். பார்ப்பவைகள் உங்கள் எண்ணங்களுக்குள் போய்விடும். எனவே ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். நாம் எதை பார்க்கிறோம், யாரை பார்க்கிறோம், எப்படி பார்க்கிறோம் என்பதில் மிகுந்த ஜாக்கிரதை. ஆண்டவரே, என் கண்களை பரிசுத்தப்படுத்தும், இவைகள் உம்முடைய காரியங்களை காணட்டும், நல்லவைகளை இந்த சரீரத்துக்குள் கொண்டு போகக்கூடியதாக என் கண்களை பரிசுத்தப்படுத்துங்கள் என ஆண்டவர் இயேசுவிடம் ஒப்புக்கொடுங்கள். நாம் ஜெபிப்போம். மகா கிருபையும் இரக்கமும் நிறைந்த எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, ஆசீர்வதிக்கப்பட்டதான இந்த நாளுக்காய், இந்த நாளின் வசனத்துக்காய் நன்றி சொல்லுகிறோம். அப்பா, நாங்கள் எங்களுடைய கண்களை உம்முடைய கரங்களில் ஒப்படைக்கிறோம். கண்கள் தான் சரீரத்தின் வாசல் என்று புரிந்து கொண்டோம். நாங்கள் தேவனுக்கு பிரியமானவைகளை மாத்திரம் பார்த்து பரிசுத்தமான வாழ்க்கை வாழ எங்களை முழுமையாய் ஒப்புக் கொடுக்கிறோம். அப்பா, பாவம் எந்த ரூபத்திலும் எங்களிடம் இருந்தாலும் அதை உமது வெளிச்சத்தில் சோதித்தறிந்து அகற்றிவிட உங்க கிருபை நாள்தோறும் எங்களுக்கு தாங்க. தேவனே, உலக மக்களிடம் இருந்து வரும் பலவிதமான ஏமாற்று வேலைகள் எங்களை வஞ்சிக்காதவாறு, வஞ்சகத்தின் உண்மை முகம் தெரியாமல் ஏமாந்து போகாதவாறும் நாங்கள் எங்களை காத்துக்கொள்ள கிருபை தாங்க. தீய சிந்தனைகள் எங்களிடம் தங்காதவாறு காத்துக்கொள்ள உங்க பெலன் தாங்க. ஆண்டவரே, அனைத்து மக்களும் கர்த்தரை அறியும் அறிவில் வளரவும் சமாதானமான வாழ்க்கை வாழவும் வழி நடத்துங்க. அனைத்து குடும்பங்களிலும் சமாதானம், மகிழ்ச்சி, தேவ அன்பு நிறைவாய் இருக்கவும், குடும்ப தலைவர் மற்றும் தலைவியின் கையின் பிரயாசங்கள் ஆசீர்வதிக்கப்படவும், பணியிடங்களில் மன உளைச்சலின்றி வேலை செய்யவும், வருமானம் ஆடம்பரத்திற்கோ சிற்றின்பங்களுக்கோ வட்டிகளுக்கோ செலவிடப்படாமல் உமக்கு பிரியமான வாழ்க்கை வாழ ஆசீர்வதிங்க. இந்த நாளில் பிறந்த நாளை, திருமண நாளை கொண்டாடும் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க. எங்கள் தேசம் ஆசீர்வதிக்கப்படவும், மக்கள் இரட்சகரை அறியும் அறிவில் வளரவும், பாவ சாப கட்டுகளிலிருந்து விடுதலை பெறவும், பரிசுத்தமாக வாழவும் இரக்கம் செய்யுங்க. ஊழியர்கள், மிஷினரிகள் நலன் காக்கப்படவும், ஊழிய தேவைகள் சந்திக்கப்படவும், பணித்தளங்களில் தேவ மகிமை வெளிப்பட வேண்டுமாயும், எதிர்ப்பின் மத்தியிலும் பரிசுத்தத்தை காத்துக்கொண்டு ஊழியம் செய்யவும் வழி நடத்துங்க. கர்த்தாவே, நெடுங்காலமாய் வியாதியோடு, உடல் பலவீனத்தோடு, கடன் பிரச்சனையோடு வாழுகிற ஒவ்வொருவரையும் உங்க கரத்தில் ஒப்புவிக்கிறோம். கர்த்தர் இரக்கம் செய்வீராக. ஒவ்வொருவரின் கையின் பிரயாசங்கள், வேலை, தொழில், வியாபாரம், விவசாயம் ஆசீர்வதிக்கப்படவும், போக்குவரத்தில் உங்கள் பாதுகாப்பை பெற்று அனுபவிக்கவும் ஜெபிக்கிறோம். எங்கள் ஜெபத்தை கேட்டு பதில் தருகிறவரே உமக்கு நன்றி சொல்லுகிறோம். துதிகரமையுமே உமக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜெபங்களும் நல்ல பிதாவே. ஆமென்.